வணக்கம். அஸ்ட்ரோ வேர்ல்டு 1960 யூடியூப் சேனல் சார்பாக டாக்டர் எம் தனசேகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம காவல்துறையில் நடக்கிற அநீதிகளையும் கொடுமைகளையும் நம்ம எல்லோருமே பார்த்துக்கிட்டு தான் வரோம், சந்திச்சுக்கிட்டு தான் வரோம். அந்த வகையில் நமக்கு பாதுகாப்பான சட்டங்கள்லாம் இருக்குது. அந்த சட்டம் தெரியாதனால நம்ம போயிட்டு சிக்கிக்கிட்டு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒருத்தரை அதாவது காவல் நிலையத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவர்களை விசாரிக்கும்பொழுது உண்மைத்தன்மையை மட்டும்தான், அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த உண்மைத்தன்மையை மட்டும்தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க போலீஸ்காரர்கள் காவலர்கள் என்ன நினைக்கிறாங்களோ, என்ன காவலர்கள் இவர்கள் மீது பழியை சுமத்தினார்களோ அந்த பழியை சம்மதிக்கிற வரைக்கும் அவர்களை துன்புறுத்தி அடித்து வன்கொடுமைகளெல்லாம் பண்ணி அதை தாங்க முடியாமல் இறக்கிற தருவாயில் சரி என்ன பண்ணுறது, உயிரையாவது காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சொல்கிற அதை ஒப்புக்கொண்டு அதை அப்படியே கையெழுத்து போட்டு அப்படி நீதிமன்றத்துக்கு போய் அவன் குற்றவாளி ஆகி 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அவன் வாழ்நாளை அங்கே அழிச்சிட்டு அந்த குடும்பத்தையும் எல்லாத்தையும் அழிச்சிடுறான். இப்படி எத்தனையோ ஏழைகளெல்லாம் அப்பாவிகளெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. எத்தனையோ குடும்பங்கள், பல்லாயிரம் குடும்பங்கள் காவல்துறையினராலேயோ நீதிமன்றத்தாலேயோ போய் சிக்கிக்கிட்டு 30 வருஷம் 40 வருஷம் குற்றவாளிகள் போயிட்டு அது ஒன்றுமே செய்திருக்க மாட்டான். அவன் குற்றவாளிகள் ஆவி அவனுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல், அவனுக்கு சட்டம் தெரியாமல் சிக்கி தவிச்சு அவன் குற்றவாளியாக ஆக்கப்பட்டு அவன் 30-40 ஆண்டுகள் சிறையில் கிடந்து அவன் குடும்பத்தை இழந்து அவன் குழந்தைகளை இழந்து பாவம் அவன் அந்த வாழ்க்கையே தொலைச்சிட்டு போயிடுறான். இது மாதிரியான ஒரு பாவச் செயல்களெல்லாம் காவல்துறைகள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்திய தண்டனை சட்டம் 1860 அதில் 330வது பிரிவின் கீழே ஒரு நபரை வலுக்கட்டாயமாக அடித்து துன்புறுத்தி குற்றத்தை ஒத்துக்க வைக்கிறது. இவங்க என்ன சொன்னாங்களோ அந்த குற்றத்தை ஆமான்னு ஒத்துக்கணும். அது வரைக்கும் அடித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்துகிறாங்க பற்றியா? அந்த மாதிரி ஆட்கள் மீது 1860வது செக்ஷன் 330வது பிரிவின் கீழே அவர்கள் குற்றவாளிகள். எனவே அந்த மாதிரியான காவல்துறையின் மீது இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை குற்றவாளிகளாக்கினாங்க. 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அவர்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதற்கான இவங்க அபராதமும் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு இப்படி செய்தாங்கன்னா இதுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் தரும். அது மட்டும் இல்லாமல் அபராதமும் கட்ட சொல்லும். அதனால் இதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இந்திய தண்டனை சட்டம் 1860 330வது பிரிவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதை போய் நீதிமன்றத்தில் நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த அடித்து துன்புறுத்தி நம்மளை சம்மதிக்க வச்சாங்க பற்றியா, அந்த காவல் நிலையத்தின் மீதோ அல்லது காவல்துறையின் மீதோ அந்த புகாரை கொடுத்தோம்னாக்கா நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதனால் இதையே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏழைகளுக்கு அப்பாவிகளுக்கெல்லாம் இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.